கவுன்சிலிங்குன்னு சொல்கிறது, அது கவுன்சிலிங்கிறது உண்மையாகவே ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. எப்போ வந்து அவங்க ரியலைஸ் பண்ணி நான் நார்மலாக இல்லை, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுதுங்கிறத கப்புள்ஸே ரியலைஸ் பண்ணுறாங்க. பட் இந்த சொசைட்டியோ இல்லை இந்த எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து தெரபிஸ்ட் கிட்ட போகிறாங்க, அவங்க வந்து சைக்காட்ரிக் கவுன்சிலிங் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து டெம்பர் டேண்ட்ரம்ஸ் இருக்குது, மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, ஜாஸ்தி கத்துறாங்க, கவுன்சிலிங் போகணும், ஜாஸ்தி கத்துறாங்க, கவுன்சிலிங் போகணும். இது ரெண்டுமே வந்து சிங்கே ஆகலை. ஏன்னு கேட்டால் அவங்க சாஃப்டாக சொல்லும் போது கேட்கல, அப்படிங்கிற பட்சத்தை அவங்க சத்தமாவது சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம். அது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து பாசிட்டிவாக வரும், நம்ம எப்படியாவது கன்சீவ் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவங்க இறங்கும் போது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இந்த மாதம் நிற்கலையா, இந்த மாதமும் நிற்கலையா, அப்போ நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பிரார்த்தனை பண்ணுங்க, இந்த டாக்டரை போய் பாருங்க, இது என்னன்னு பாருங்க, இதை சாப்பிடுங்க, டூ மெனி இன்புட்ஸ் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து லெவல் வந்து ராக்கெட் ஹையில் இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம சொல்கிற விஷயத்த அந்த டைமில் நீங்கள் அவங்ககிட்ட கொண்டு போய் வச்சிங்கன்னா எரிஞ்சு விழுகிறதுக்கோ இல்லை வெடித்து பேசுகிறதுக்கோ அதிக வாய்ப்புகள் இருக்குது.